உங்களுக்கு என்ன கிளாஸ், என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது? ஹெரிடிட்டி போயிட்டு இருக்குது 12th. ஓகே, நான் 11th உள்ள சில இதை என்ன செய்கிறேன், ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியான்னு பாருங்க. ஓகே, சரி. 11th வந்து நீங்கள் ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஓகே, இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிளட்டை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பிளட்டை பற்றி என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளட் குரூப்பை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளட் குரூப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்டு வந்து லிம்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட்ஸை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க, பாடியில் உள்ள ஃப்ளூயிட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கோஆகுலேஷன் ஆஃப் பிளட் அதுவும் என்ன செஞ்சிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, புக்கில் இதெல்லாம் என்ன செய்யணும், நம்மளுக்கு படிச்சுட்டு வந்திருப்பீங்க, கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். அதுக்கடுத்தது வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேவா, சரி. இன்னைக்கு நான் இதோடைய ஒரு ஓவர்வியூ என்ன செய்யறேன் சொல்றேன், கவனிங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரி, இப்போ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா என்னது அப்படின்னு சொன்னா, நம்ம பாடியில சம் செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது, அது வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணும். சம் செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது, பிளட்டை சர்க்குலேட் பண்ணும். ஹார்ட் வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஆர்கனா, பியூரிஃபைங் பண்ணக்கூடிய ஆர்கனா? ஹார்ட் வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஆர்கன். சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ இந்த 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 ஜுவாலஜில படிப்பீங்க ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். என்ன சாப்டர் படிப்பீங்க, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். உங்களுக்கு அடுத்த சாப்டர் இருக்கு, அதுல வந்து பியூரிஃபைங் ஆர்கன் பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. என்னதெல்லாம் பியூரிஃபைங் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னா, லிம்ஃப் நோட்ஸ் வந்து என்னது, லிம்ஃப் வந்து என்ன செய்யும், ஸ்ப்ளீன் வந்து என்ன செய்யும், பியூரிஃபை பண்ணும். என்னது பியூரிஃபை பண்ணும், ஸ்ப்ளீன் பியூரிஃபை பண்ணும். அது இல்லாம கிட்னியும் வந்து என்னது அப்படின்னு சொன்னா, மெயினா வந்து பிளட் வந்து என்ன செய்யும், பியூரிஃபைங் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். ஆனா ஹார்ட் வந்து சர்க்குலேட்டிங் ஆர்கன்ஸ். இது வந்து என்னது, பிளட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சர்க்குலேஷன் பண்றதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ பிளட்டை சர்க்குலேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து என்ன செய்யுது, தொட்டியில வந்து தண்ணி இருக்குது. ஓகேவா, அதனால குழாய் வழியா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுது, போகுது. அதே மாதிரி நம்ம பாடி ஃபுல்லா என்ன இருக்குது, பிளட் இருக்குது. ஓகேவா, ஹார்ட் வந்து பம்பிங் ஆர்கனா என்ன செய்யுது, ஆக்ட் ஆகுது. ஹார்ட் வந்து எதாவது ஆக்ட் ஆகுது, பம்பிங் ஆர்கனா என்ன செய்யுது, ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகி பாடி ஃபுல்லா என்ன செய்யுது, பிளட்டை சப்ளை பண்ணுது. பிளட்டை சப்ளை பண்றதுக்கு நம்ம வீட்டில் எப்படி பைப் இருக்குதோ அதே மாதிரி இங்க என்ன செய்யும், பைப்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னா ஆர்ட்ரீஸ். ஓகேவா, ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ் படிச்சிருப்போம். இதுல பெருசா இருந்தது அப்படின்னு சொன்னா அயோட்டா, சின்னதா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆர்ட்ரியோல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். வெயின்ஸ் பெருசா இருந்ததுன்னா வினகேவா, சின்னதா இருந்தது அப்படின்னு சொன்னா வெனியூல்ஸ். கேபிலரிஸ் அட் லாஸ்ட்ல இங்கதான் என்ன செய்யும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதுல அதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ். ஓகேவா, சரி. இப்போ ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் என்ன செய்யுது, பாடி ஃபுல்லா பிளட் சப்ளை பண்றதுக்கு இருக்குது. ஹார்ட் வந்து என்ன செய்யும், பம்ப் பண்ணும். நம்ம ஹார்ட் வந்து நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்க அனிமல் கிங்டம்ல, மொத்த லிவிங் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் இருக்குது. ஒண்ணுக்கு பேர் வந்து நியூரோஜெனிக் ஹார்ட். ஒண்ணுக்கு பேர் வந்து என்னது, நியூரோஜெனிக் ஹார்ட். இன்னொன்னுக்கு பேர் வந்து மயோஜெனிக் ஹார்ட். நம்ம ஹார்ட் எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னா மயோஜெனிக் ஹார்ட். நம்ம ஹார்ட் வந்து என்னது, மயோஜெனிக் ஹார்ட். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் அப்படின்னு சொன்னா, நேம்லயே இருக்குது நியூரோ. நேம்ல என்னது இருக்குது, நியூரோ. நியூரோனால என்னது, நியூரான்ஸ் ரிலேட்டட். ஜெனிக் அப்படின்னு சொன்னா ஜெனரேஷன். ஜெனிக்னானது ஜெனரேஷன். இந்த நியூரோஜெனிக் ஹார்ட்ல நர்வ் கேங்லியான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் என்ன செய்யும், ஜெனரேட் பண்ணும். வேற மயோஜெனிக் ஹார்ட்ல மசில்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் என்ன செய்யும், ஜெனரேட் பண்ணும். இங்க மசில்ஸ் இன் த சென்ஸ், மயோஜெனிக் ஹார்ட்ல மசில்ஸ் இன் த சென்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, சைனோ ஏட்ரியல் நோட், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ். அண்ட் என்ன செஞ்சிருப்பீங்க, புர்கின்ஜி ஃபைபர்ஸ். இதை பத்தி என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதனால தான் நம்ம ஹார்ட் வந்து என்ன ஹார்ட், மயோஜெனிக் ஹார்ட். ஓகேவா, இப்போ பாடி ஃபுல்லா பிளட் சப்ளை பண்றதுக்கு ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இருக்குது. ஹார்ட் வந்து என்ன செய்யும், ஃபுல்லா என்ன செய்யும், சப்ளை பண்ணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்ட்ரீஸ், எல்லா ஆர்ட்ரீஸுமே, ஓகேவா, எல்லா ஆர்ட்ரீஸுமே, ஆர்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாலே ஏ இருக்குதா, அவே ஃப்ரம் தி ஹார்ட். எப்பவுமே பிளட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா
ஹார்ட்டை விட்டு தள்ளி தான் என்ன செய்யும் எடுத்துட்டு போகும். அவே ஃப்ரம் தி ஹார்ட். ஹார்ட்டை விட்டு என்ன செய்யும், பிளட்டை தள்ளி தான் என்ன செய்யும் எடுத்துட்டு போகும். அது பேர் தானது ஆர்ட்ரிஸ். ஆனா எக்ஸப்ட் பல்முனரி ஆர்ட்ரிஸ், எக்ஸப்ட் பல்முனரி ஆர்ட்ரிஸ். அதே மாதிரி எல்லா ஆர்ட்ரிஸுமே, ஆர்ட்ரிஸ் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். எந்த பிளட் தான் கேரி பண்ணும்? ஆர்ட்ரிஸ் எல்லாமே, ஆல் ஆர்ட்ரிஸ் என்ன பிளட் தான் கேரி பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் என்ன செய்யும் கேரி பண்ணும். எக்ஸப்ட் பல்முனரி ஆர்ட்ரி. பல்முனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன செய்யும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். பல்முனரி ஆர்ட்ரி மட்டும் தான் டுவர்ட்ஸ் தி ஹார்ட் என்ன செய்யும் வரும். ஓகேவா? எல்லா ஆர்ட்ரியுமே நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா ஆர்ட்ரியுமே அவே ஃப்ரம் தி ஹார்ட் என்ன செய்யும் பிளட்டை கொண்டு போகும். எல்லா ஆர்ட்ரியிலுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும் எக்ஸப்ட் பல்முனரி ஆர்ட்ரி. அதே மாதிரி எல்லா வெயின்ஸுமே டுவர்ட்ஸ் தி ஹார்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பிளட் எடுத்துட்டு வரும். எல்லா வெயின்ஸ் அப்படின்னு சொன்னாலே டுவர்ட்ஸ் தி ஹார்ட் வரும். அந்த பிளட் வெசல்ஸ் என்ன செய்யும் டுவர்ட்ஸ் தி ஹார்ட் என்ன செய்யும் வரும். அதே மாதிரி எல்லா வெயின்ஸுக்கிட்டையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் என்ன செய்யும் இருக்கும். என்ன பிளட் தான் இருக்கும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனா எக்ஸப்ட் வந்து என்னது அப்படின்னு சொன்னா பல்முனரி வெயின்ஸ். எக்ஸப்ட் வந்து என்னது? பல்முனரி வெயின்ஸ். ஓகே, எக்ஸப்ட் வந்து பல்முனரி வெயின்ஸ். இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா பேசிக்கா வந்து என்னது பிளட் வெசல்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சரை நான் பேசிக்கா டிரா பண்றேன். ஓகே, புக்ல இருக்கிற மாதிரி இல்லை, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரீசனுக்காக நான் என்ன செய்யறேன், டிரா பண்றேன். சரி, சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? திரும்பவும் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் வந்து எத்தனை சேம்பர் ஹார்ட்? 4 சேம்பர் ஹார்ட். ஹியூமன் எத்தனை சேம்பர் ஹார்ட்? 4 சேம்பர். 2 சேம்பர் ஹார்ட்டும் இருக்குது, 3 சேம்பர் ஹார்ட்டும் இருக்குது, 4 சேம்பர் ஹார்ட்டும் இருக்குது. 2 சேம்பர் ஹார்ட் யாருக்கு இருக்கும்? ஃபிஷஸ்க்கு இருக்கும். எதுல இருக்கும்? ஃபிஷஸ்ல இருக்கும். இப்போ அனிமல் கிங்டம்ல படிச்சிருப்பீங்க. கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா, கிளாஸ் கான்ட்ரிக்டீஸ், கிளாஸ் ஆஸ்டிக்டீஸ். இது மூணுலயுமே என்ன இருக்கும்? 2 சேம்பர் இருக்கும். கிளாஸ் ஆம்பிபியா, கிளாஸ் ரெப்டீலியா எக்ஸப்ட் crocodile அதெல்லாம் 3 சேம்பர் ஹார்ட் இருக்கும். கிளாஸ் ஏவ்ஸ், கிளாஸ் மேமல்ஸ்ல என்னது இருக்கும்? 4 சேம்பர் ஹார்ட் இருக்கும். சரி, இந்த மேல உள்ள சேம்பர் வந்து என்னது சொல்லுங்க? ஏட்ரியம். ஓகேவா? இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம். இது வென்ட்ரிகல், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல். சரி, இப்போ இங்க நான் கோடு தப்பா போட்டிருக்கேனா? சைஸ் ஏன் கரெக்டா பிரிக்கல? ஏன்னா ஏட்ரியா வந்து ஸ்மால் சேம்பர், வென்ட்ரிகல் வந்து என்னது லார்ஜ் சேம்பர். ஓகேவா? ஏட்ரியா வந்து ஸ்மால் சேம்பர், வென்ட்ரிகல் வந்து பெரிய சேம்பர். சரி, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் சைட்ல டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். ரைட் சைட்ல என்ன பிளட் தான் இருக்கும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். அது ஏட்ரியமா இருந்தாலும் சரி, வென்ட்ரிகலா இருந்தாலும் சரி, ரைட் சைட்ல என்ன பிளட் தான் இருக்கும்? டீஆக்சிஜன். எப்பவுமே டீஆக்சிஜன் பிளட் தான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல எப்பவுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். எப்பவுமே என்னதான் இருக்கும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். சரி, இப்போ ரைட் ஏட்ரியம்க்கு பிளட் எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளுடைய பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளுடைய பாடி. பாடியில வந்து இது வந்து என்ன ரீஜியன்? ஆன்டீரியர் ரீஜியன். இது கீழே உள்ளது போஸ்டீரியர் ரீஜியன். இப்படிதானே? இது ஆன்டீரியர், இது கீழே போஸ்டீரியர். இது வென்ட்ரல், இது டார்சல். ஓகேவா? இது வென்ட்ரல், இது வந்து என்னது டார்சல். ரைட்டு லெஃப்ட். நம்ம பாடி என்ன செய்யலாம்? 3 ஆங்கிள் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். இதுவும் நீங்க போன வருஷம் சிமெட்ரியில படிச்சிருப்பீங்க. அனிமல் கிங்டம்ல சிமெட்ரின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நம்ம வந்து என்ன சிமெட்ரி? பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்ட் என்ன செய்யலாம்? 2 ஈக்குவல் ஹவுஸ் என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணலாம். சரி, இப்போ பாடியில வந்து பாடியில ஒரு டீஆக்சிஜன் பிளட் எப்படி ரைட் ஏட்ரியம் வரும்? இப்போ பாடியில ரெண்டு பெரிய வெயின்ஸ் இருக்குது. ஒண்ணுக்கு பேர் வந்து சுப்பீரியர் வீனா காவா, இன்னொன்று பேர் வந்து என்னது? இன்ஃபீரியர் வீனா காவா. சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா மூலமா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ரைட் ஏட்ரியமுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன செய்யும்? வரும். எது மூலமா வரும்? சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா. சுப்பீரியர் வீனா காவால இருந்து அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் உள்ள டீஆக்சிஜன் பிளட் எல்லாம் சுப்பீரியர் வீனா காவா மூலமா ரைட் ஏட்ரியமுக்கு வரும். அதே மாதிரி லோயர் பாடியில உள்ள டீஆக்சிஜன் பிளட் எல்லாமே இன்ஃபீரியர் வீனா காவா மூலமா எங்க வரும்? ரைட் ஏட்ரியமுக்கு வரும். ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிகல் நடுவில் இருக்கக்கூடிய வால்வு பேர் என்னது? என்ன வால்வு? இங்க ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிகல் நடுவில் ஒரு வால்வு இருக்கும்ல, இந்த வால்வு பேர் என்னது? என்ன வால்வு சொல்லுவோம்? இதுக்கு பேர் வந்து மிட்ரல் வால்வ். இங்க வந்து என்னது இருக்கும்? 3 இருக்கும். ஓகேவா? இங்க வந்து மூணு சேம்பர், 3 ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம்? மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சாரி, இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிகல் நடுவில் இருக்கக்கூடிய வால்வ் பேர் என்னது? ட்ரைகஸ்பிட் வால்வ். என்ன வால்வ்? ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகேவா?
இது வந்து என்னது பைகஸ்பிட் வால். இது வந்து என்ன வால்? பைகஸ்பிட் வால். இதுக்கு இன்னொரு நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னா மிட்ரல் வால். இதுக்கு இன்னொரு நேம் தான் என்னது மிட்ரல் வால். ஓகேவா? சரி, இப்போ ரைட் ஏட்ரியம்ல இருந்து டீஆக்சிஜன் பிளட் எங்க வருது? ரைட் வென்ட்ரிகல்ஸ்க்கு வருது. எது மூலமா வருது? ட்ரைகஸ்பிட் வால் மூலமா என்ன செய்யுது? இங்க ரைட் வென்ட்ரிகல் இப்ப என்ன பிளட் வந்துருது? டீஆக்சிஜன் பிளட் வந்துருது. சரி, இப்போ இந்த டீஆக்சிஜன் பிளட் எங்க போகணும்? பியூரிஃபைங்க்கு போகணும். எங்க போகணும்? பியூரிஃபைங்க்கு போகணும். பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம இதுல லங்ஸ். இப்போ மெயினா வந்து என்னது? லங்ஸ். ஒவ்வொரு ஆர்கன் வந்து ஒன்னு பியூரிஃபை பண்ணும். லங்ஸ் வந்து எதை பியூரிஃபை பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை பியூரிஃபை பண்ணும். கிட்னி எதை பியூரிஃபை பண்ணும்? எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டர், எக்ஸஸா இருக்கக்கூடிய மினரல்ஸ், எக்ஸஸா இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை பியூரிஃபை பண்ணும். ஸ்பிளீன் எதை பியூரிஃபை பண்ணும்? ஆன்டிஜென்ஸ் என்ன செய்யும்? பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் என்ன செய்யும்? பியூரிஃபை பண்ணும். ஓகேவா? இப்போ லங்ஸ் கிட்ட என்ன செய்யணும்? போகணும். லங்ஸ் கிட்ட என்ன செய்யணும்? போகணும். இப்போ லங்ஸை பத்தி நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது பேர் என்னது அப்படின்னு சொன்னா பல்மோ. அப்படிதானே? பல்மோனாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னா லங்ஸ் பத்தி படிச்சாங்கன்னா பல்மோனாலஜிஸ்ட், ஹார்ட்டை பத்தி படிச்சாங்கன்னா கார்டியாலஜிஸ்ட். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு பிளட் வெசல்ஸ் அவே த ஹார்ட் போகுதுன்னா அது பேர் வந்து என்னது? ஆர்ட்ரி. அவே த ஹார்ட் போகுதுன்னா அது பேர் வந்து என்னது? ஆர்ட்ரி. லங்ஸுக்கு போகுதுன்னா அது பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. லங்ஸுக்கு போகுதுன்னா அது பேரு பல்முனரி ஆர்ட்ரி. அவ்வளவுதான், பல்முனரி. இப்போ இந்த பல்முனாட்ல என்ன பிளட் இருக்கும்? டீஆக்சிஜன் பிளட் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க போய் என்ன செய்யும்? லங்ஸ்ல போய் என்ன செய்யும்? பியூரிஃபை ஆகும். சரி, டுவர்ட்ஸ் த ஹார்ட் ஒரு பிளட் வெசல்ஸ் வருதுன்னா அது பேர் என்ன சொன்னேன்? வெயின்ஸ். லங்ஸ்ல இருந்து வந்ததுன்னா அது பேரு பல்முனரி வெயின்ஸ். ஓகேவா? பல்முனரி ஒன்ஸ் பியூரிஃபிகேஷன் ஆகினது பின்னாடி ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பல்முனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஏட்ரியம் வரும். எங்க வரும்? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு என்ன செய்யும்? வரும். லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து எங்க போகும்? லெஃப்ட் வென்ட்ரிகல் போகும். லெஃப்ட் வென்ட்ரிகல்ல ஒரு பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் அயோட்டா. அதுக்கு பேர் என்னது? அயோட்டா. அதுக்கு பேரு அயோட்டா. அயோட்டா மூலமா எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகும். எப்படி போகும்? அயோட்டாக்கு அப்புறம் இருக்கும் ஆர்ட்ரி. என்னது இருக்கும்? ஆர்ட்ரி. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஆர்ட்ரி. கிட்னிக்கு போச்சு அப்படின்னு சொன்னா ரீனல் ஆர்ட்ரி. கிட்னிக்கு போச்சுன்னா ரீனல் ஆர்ட்ரி. பிரெயினுக்கு போச்சுன்னா செரிப்ரல் ஆர்ட்ரி. எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும்? ஆர்ட்ரி இருக்கும். ஆர்ட்ரிக்கு அப்புறம் என்னது இருக்கும்? ஆர்ட்ரியோல் இருக்கும். என்னது இருக்கும்? ஆர்ட்ரியோல் என்ன செய்யும்? பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்படிதான் என்ன செய்யுது? பாடி ஃபுல்லா என்ன செய்யுது? சர்க்குலேஷன் நடக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சுப்பீரியர் வீனக்காவா இன்ஃபீரியர் வீனக்காவா மூலமா ரைட் ஏட்ரியம்க்கு டீஆக்சிஜன் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிகல் போகுது. ரைட் வென்ட்ரிகல்ல இருந்து பல்முனரி ஆர்ட்ரி வழியா லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷன் போகுது. லங்ஸ்ல இருந்து அதாவது டுவர்ட்ஸ் த ஹார்ட் ஒரு ஆள் அது பேர் வெயின். லங்ஸ்ல இருந்து ஒரு ஆள் அது பேர் பல்முனரி வெயின். பல்முனரி வெயின்ல இருந்து ஆக்சிஜன் பிளட் இங்க லெஃப்ட் ஏட்ரியம்ல உள்ள ஆக்சிஜன் பிளட் லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்து அயோட்டாவில என்ன செய்யுது? பாடி ஃபுல்லா என்ன செய்யுது? சர்க்குலேட் ஆகுது. இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஓவரால் நம்ம சர்க்குலேஷன். ஆக்சுவலா கார்டியாக் சைக்கிள் படிச்சாதான் எப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ்ல கார்டியாக் சைக்கிள் சொல்லிடுறேன், கவனிச்சுங்க. சரி, 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்படிதானே? 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். நீங்க பேச 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். ஹார்ட் வந்து எத்தனை தடவை பீட் ஆகுது ஒரு நிமிஷத்துக்கு? 72 டைம்ஸ் என்ன செய்யுது? பீட் ஆகுது. 72 டைம்ஸ் என்ன செய்யுது? பீட் ஆகுது. ஒரு கார்டியாக் சைக்கிளுடைய டியூரேஷன் வந்து 0.8 செகண்ட். ஒரு கார்டியாக் சைக்கிளுடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட்? 0.8 செகண்ட். ஓகேவா? சரி, இந்த 0.8 செகண்ட் அப்படிங்கிறது ஆர்ட்ரிக்கும் அதே சேம் 0.8 செகண்ட் தான், வென்ட்ரிகல்ஸ்க்கும் சேம் அதே 0.8 செகண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெளியே இருக்கிற ரவுண்ட் வந்து என்னது அப்படின்னு சொன்னா வென்ட்ரிகல். இது வந்து என்ன ரவுண்டு? வென்ட்ரிகல். ஓகேவா? இப்போ உள்ள நான் ரவுண்ட் போடுறேன்ல, இது வந்து என்னது? ஏட்ரியம். இது வந்து என்னது? ஏட்ரியம். இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 8ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, 0.1, 0.2, ஓகேவா? 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8. ஓகேவா? எத்தனை செகண்ட்? 0.8 செகண்ட். நான் ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்ஸ்ல என்னென்னலாம் நடக்கும்னு சொல்றேன். சரி, வெளியே இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து என்னது? வென்ட்ரிகல். உள்ள இருக்கிறது வந்து என்னது? ஏட்ரியா. உள்ள இருக்கிறது வந்து என்னது? ஏட்ரியா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க சைனோ ஏட்ரியல் நோட். நேம் என்னது? சைனோ ஏட்ரியல் நோட். அதான் வந்து என்னது? பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். நேம்லயே இருக்குது சைனோ ஏட்ரியா. அப்ப அது எங்க தான் லொகேட் ஆயிருக்குது? ஏட்ரியால தான் லொகேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியா என்ன செய்யும்? கான்ட்ராக்ட் ஆகும். முதல்ல என்னது கான்ட்ராக்ட் ஆகும்? ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும். ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிகல் எப்படி இருக்குது? சரி, நல்லா ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், கொஸ்டின் கேட்க டைம் இல்லை. ஹார்ட் வந்து ஒரே இடத்துல என்ன செய்யாது? மொத்தமா என்ன செய்யாது? ஏட்ரியா வென்ட்ரிகல் என்ன செய்யாது? பிரஸ் ஆகாது. அது தெரியும் தானே?
மொத்தமா என்ன செய்யாது, பிரஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும். ரெண்டுமே ரிலாக்ஸ்டா 0.4 செகண்டுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏட்ரியா வந்து 0.1 செகண்ட் பீட் ஆகும் போது வென்ட்ரிகல் எப்படி இருக்குது, இதுக்கு பேர் தான் சிஸ்டோல், இதுக்கு பேர் தான் என்னது சிஸ்டோல், இது பேர் வந்து என்னது டயஸ்டோல் இருக்குது. வென்ட்ரிகல் எப்படி இருக்குது, டயஸ்டோல்ல இருக்குது. சரி, இப்போ 0.1 செகண்ட் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும். இத்தனை செகண்ட் தான் கான்ட்ராக்ட் ஆகும், 0.1 செகண்ட் தான் கான்ட்ராக்ட் ஆகும். ரிமைனிங் 0.7 செகண்ட் ஏட்ரியா வந்து டயஸ்டோல்ல தான் இருக்கும். ரிமைனிங் 0.7 செகண்ட் ஏட்ரியா டயஸ்டோல்ல தான் இருக்கும். இப்போ சைனோ ஏட்ரியல் நோட்ல எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகி ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு போனதுக்கு அப்புறம் வென்ட்ரிகல்ஸ் வந்து 0.3 செகண்ட் வென்ட்ரிகல்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா 0.3 செகண்டுக்கு என்ன செய்யும், கான்ட்ராக்ட் ஆகும். வென்ட்ரிகல் எத்தனை செகண்ட் கான்ட்ராக்ட் ஆகும், 0.3 செகண்ட் என்ன செய்யும், கான்ட்ராக்ட் ஆகும். இதான் இதுக்கு பேர் தான் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். இதுக்கு பேர் தான் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். வென்ட்ரிகல் சிஸ்டோல் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகல் சிஸ்டோல்ல இருக்கும்போது ஏட்ரியா எதுல இருக்குது, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்குது. ஏட்ரியா எதுல இருக்குது, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்குது. இந்த ரிமைனிங் 4 செகண்ட்ஸ் பாருங்க ஹார்ட்ல பீட்டே இருக்காது. அது என்னது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் டயஸ்டோல். இதுக்கு பேர் தான் என்னது, ஜாயிண்ட் டயஸ்டோல். திரும்பவும் சொல்றேன், இது உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள் ஏட்ரியா, வெளியே இருக்கக்கூடிய சர்க்கிள் வென்ட்ரிகல். சிஸ்டோல்னாலும் ஒண்ணுதான், இப்போதைக்கு நான் சொல்றேன். ஓகேவா, சிஸ்டோல்னாலும் ஒண்ணுதான், கான்ட்ராக்ஷன்னாலும் ஒண்ணுதான், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் படி ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னாலும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும். ஏட்ரியா சின்ன சேம்பர்னால 0.1 செகண்ட் கான்ட்ராக்ட் ஆனா போதும். வென்ட்ரிகல்ஸ் பெரிய சேம்பர், அதனால 0.3 செகண்ட் என்ன செய்யும், கான்ட்ராக்ட் ஆகும். ரிமைனிங் டைம்ல 0.4 செகண்ட்ல ஏட்ரியாவும் ரிலாக்ஸ்ல தான் இருக்கும், வென்ட்ரிகலும் ரிலாக்ஸ்ல தான் இருக்கும். ஏட்ரியாவும் ரிலாக்ஸ்ல தான் இருக்கும், வென்ட்ரிகலும் ரிலாக்ஸ்ல தான் இருக்கும். சரி, இப்போ எதுல என்னென்ன ஈவென்ட் நடக்கும், ஓகே, உங்க புக்ல எல்லாமே இது இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல். முதல் ஃபேஸ் என்ன ஃபேஸ் அப்படின்னு சொன்னா ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொன்னா ஏட்ரியாவும் சரி வென்ட்ரிகலும் சரி ரிலாக்ஸ்ல இருக்கும். ஏட்ரியாவும் ரிலாக்ஸ்ல இருக்கும், வென்ட்ரிகலும் ரிலாக்ஸ்ல இருக்கும். சரி, நீங்க இமேஜின் பாருங்க, ஏட்ரியாவும் ரிலாக்ஸ்ல இருக்குது, வென்ட்ரிகலும் ரிலாக்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இங்க மெயினா என்னென்னலாம், இது எத்தனை செகண்ட் நடக்கும்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 0.4 செகண்ட் நடக்கும். எத்தனை செகண்ட் நடக்குது, 0.4 செகண்ட். இதுல வந்து ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால் ஓபன். என்னதெல்லாம் ஓபன், ட்ரைகஸ்பிடும் ஓபன், பைகஸ்பிடும் ஓபன். ஓகே, ட்ரைகஸ்பிடும் ஓபன், பைகஸ்பிட் வாலும் என்னது ஓபன். ஆனா செமிலூனார் வால் க்ளோஸ். செமிலூனார் வால் என்ன சொல்ல மறந்துட்டேன். செமிலூனார் வால் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிகலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கும் கீழே 2 பிளட் வெசல்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து பல்முனரி ஆர்டரி, இன்னொன்னு அயோட்டா. அதுல என்னது இருக்கும் அப்படின்னு சொன்னா செமிலூனார் வால்ஸ் என்ன செய்யும் இருக்கும். இதுல செமிலூனார் வால் வந்து என்னது க்ளோஸ். செமிலூனார் வால் என்னது க்ளோஸ். இப்போ பாருங்க 0.4 செகண்ட் நடக்குது, ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் ஓப்பன்ல இருக்குது, செமிலூனார் வால்வ் என்ன செய்யுது, க்ளோஸ்ல இருக்குது. இப்போ பாடியில இருந்து வரக்கூடிய டீஆக்சிஜன் பிளட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஆக்சிஜன் பிளட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வென்ட்ரிகல்ஸை ஃபில் பண்ணும். வென்ட்ரிகல்ஸ் என்ன செய்யும், ஃபில் பண்ணும். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபில் பண்ணும், வென்ட்ரிகல்ஸ் வந்து 70% என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வென்ட்ரிகல்ஸ் பாசிவாவே ஃபில் ஆயிடும். எத்தனை பெர்சன்டேஜ், 70% என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பாசிவாவே வென்ட்ரிகல்ஸ் என்ன செஞ்சிடும், ஃபில் ஆயிடும். ஓகே, சரி, இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே.